அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6th வீக்கோடைய செகண்ட் கிளாஸ் தான் பண்ணாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் வீக் அப்படின்னா 150 rupees பே பண்ணணும். இது வரைக்கும் நம்ம பண்ணாக்கா 5 weeks முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம 6th வீக் பண்ணாக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் 5 weeks வேணும்னா ஒவ்வொரு வீக்குக்கும் நீங்கள் 150 rupees பே பண்ணணும். 150 rupees பே பண்ணால் அந்த ஒரு வீக்கில் என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதுக்கான மெட்டீரியலோடைய PDF ப்ளஸ் அந்த வீக்குடைய கொஷின் வித் ஆன்சருக்கான PDF இது மொத்தம் வந்துடும். சப்போஸ் நீங்கள் பண்ணாக்கா ஃபுல் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருந்தால் நீங்கள் பண்ணாக்கா வெறும் 4500 பே பண்ணால் போதும். உங்களுக்கு பண்ணாக்கா அந்த ஃபஸ்ட்டு வீக்கோடைய மெட்டீரியல் இருந்து எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி வீக் வரைக்கும் நம்ம சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னாலையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாக்கா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு பண்ணாக்கா டெஸ்ட் பண்ணாக்கா இன்க்ளூட் ஆகும் 4500 rupeesக்கு. வெறும் டெஸ்ட்டு கொஷின் PDF மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் 75 rupees per week பண்ணாக்கா பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் பண்ணாக்கா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அந்த நம்பருக்கு ஃபோன்பே ஜிபே ஏதாவது ஒன்று பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாக்கா அதே நம்பருக்கு பண்ணாக்கா கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் பண்ணாக்கா டவுட்டு கிளியர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் பண்ணாக்கா வெறும் எஜுகேஷன் சைக்காலஜி 30 மார்க் மட்டும் கவர் ஆகாது. உங்களுக்கு பண்ணாக்கா எஜுகேஷன் சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே மொத்தம் 40 மார்க் கவர் ஆகும். ப்ளஸ் பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு. ஸோ அதுவும் பண்ணாக்கா கவர் பண்ணிவிடுவோம். தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது ஒரு ஃப்ரீ கோர்ஸ் மாதிரி தான் பண்ணாக்கா ஒரு வீக்லி பண்ணாக்கா 2 கிளாஸ் ஆர் 3 கிளாஸ் பண்ணாக்கா உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பண்ணாக்கா மகாத்மா காந்தி. ஸோ பேசிக் எஜுகேஷன் காந்தி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் நம்முடைய சிலபஸில் பிஜிடிஆர்பி சிலபஸில். ஸோ அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மகாத்மா காந்தி டு எஜுகேஷன். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இஸ் பாப்புலர்லி நவுன் அஸ் காந்திஜி அவுட் ஆஃப் ரிவரன்ஸ். ஸோ பண்ணாக்கா பயபக்தியாக அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காந்திஜி அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பு அவுட் ஆஃப் அஃபெக்ஷன் அவர் மேலே இருக்கக்கூடிய அன்புனால அவர் என்ன சொல்கிறாங்கன்னா பாப்பு அப்படின்னு கூப்பிட்றாங்க. மகாத்மா அப்படின்னு எதனால சொல்கிறாங்கன்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த செயின்ட்லி நேச்சராக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாங்க மகாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் நேஷன். ஸோ அவர் பண்ணாக்கா ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஃபார் இஸ் ரோல் இன் த ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா டு பிரிட்டிஷ் ரூல். ஸோ பண்ணாக்கா இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக போராடினதுனால அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்கிறாங்க. He was born on October 2. ஸோ எப்போ பிறக்கிறார் அப்படின்னாக்கா அக்டோபர் 2 1869 அட் போர்பந்தர் விச் வாஸ் எ ஸ்மால் ஸ்டேட் இன் த கத்தியவார் ஏஜென்சி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ அப்போ போர்பந்தரில் 1869 அக்டோபர் 2 பண்ணாக்கா பிறக்கிறாரு. இஸ் ஃபாதர் வாஸ் திவான். அப்போ பண்ணாக்கா ஒவ்வொரு சின்ன சின்ன ஆட்சி பகுதி இருக்கும் அதுக்கு பண்ணாக்கா திவான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்போ அவருடைய ஃபாதர் பண்ணாக்கா ஒரு திவானாக இருக்கார் எங்கன்னாக்கா போர்பந்தர். அண்ட் மதர் வாஸ் புட்லி பாய். அவங்களுடைய மதர் பேர் பண்ணாக்கா புட்லி பாய். இ க்ரோ அப் வித் த ஜெயின் ட்ரெடிஷன். அவர் பண்ணாக்கா எந்த அந்த இதில் வளர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயின் ட்ரெடிஷன், ஜெயினுடைய அந்த மதம் இருக்கு இல்லையா அது ரிலேட்டடாக தான் அவர் வளர்றாரு. When 18 years old, he was sent to London to study law. எப்போ ஒரு 18 வயசு ஆகுதோ அப்போ என்ன பண்ணுறாங்க லண்டனுக்கு அனுப்பி லா படிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் இங்கிலாந்து he started his law practice at Bombay. அப்போ பண்ணா இங்கிலாந்துலேருந்து லா முடிச்சுட்டு வந்துட்டு அவர் எங்கே பண்ணாக்கா லா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்னாக்கா பாம்பேயில். லேட்டர் காந்திஜி கேவ் ஆஃப் his legal practice. He காம்ப்ளெக்ஸ்லி டிவோட்டட் ஹிம்செல்ஃப் டு சர்வீஸ் ஆஃப் த பீப்புள். அவர் என்ன பண்ணுறாரு தன்னைத்தானே பண்ணாக்கா மக்களுக்காக பண்ணாக்கா சேவை செய்ய அர்ப்பணிச்சுக்கிறாரு. he put into practice சத்தியாகிரகா அண்டு அகிம்சா. நம்ம சொல்லுவோம் இல்லையா சத்தியாகிரகம் அப்படின்னு அது மட்டும் அகிம்சா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் பண்ணாக்கா அவர் பண்ணாக்கா அதிகமான ஈடுபாடு செலுத்துகிறாரு. நெக்ஸ்ட்டு காந்திஜி
is educational experiment. Gandhiji philosophy of life including philosophy of education took shape in South Africa. அவர் வந்து பண்ணாக்கா காந்திஜியோடைய philosophy of லைஃபாக இருக்கட்டும் இல்லை வந்து பண்ணாக்கா philosophy of educationாக இருக்கட்டும் எந்த இடத்துல வந்து பண்ணாக்கா அது வளருது அப்படின்னாக்கா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து பண்ணாக்கா அது கரெக்டான ஒரு வடிவம் பெறுது. இஸ் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் அட் த டால்ஸ்டாய் ஃபார்ம் அட் Transvaal in South Africa proved very valuable to him in formulating a new system of education suited to need of masses. அவர் வந்து பண்ணாக்கா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது டால்ஸ்டாயோடைய ஃபார்ம் அந்த பண்ணைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து பண்ணாக்கா அவருடைய பசங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பசங்களுக்கும் வந்து பண்ணாக்கா கல்வி கற்றுக் கொடுக்கும்போது தான் இந்த எஜுகேஷனை பற்றி அவருக்கு வந்து பண்ணாக்கா ஒரு இது வருது. On the farm, he undertook the responsibility of educating his own son and other children. The children had to devote 8 hours a day for vocational training and only 2 hours to புக் லேர்னிங். அப்போ வந்து பண்ணாக்கா அவர் என்ன பண்ணுறாரு 8 hours ஒரு நாளைக்கு டோட்டலாக 10 hours 8 hours வந்து பண்ணாக்கா ஒகேஷ்னல் ட்ரைனிங் கைத்தொழில் செய்யறதையும் வெறும் 2 hours மட்டும்தான் என்ன பண்ணுறாரு புக்கை வச்சு படிக்கிறதையும் இது பண்ணுறாரு. லேர்னிங் பை டூயிங் அண்ட் லேர்னிங் பை கோஆப்ரேஷன் பிகம் த சீப் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன். கொஷின் கேட்கலாம் அவருடைய இது வந்து பண்ணாக்கா ரொம்ப 2 மெத்தட் என்னென்னு பண்ணாக்கா லேர்னிங் பை டூயிங் அதாவது பண்ணால் செயல்வழி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா லேர்னிங் பை கோஆப்ரேஷன். ஸோ லேர்னிங் பை கோஆப்ரேஷன் மூலயமா இது பண்ணுறது இதுதான் வந்து அவருடைய 2 முக்கியமான வந்து பண்ணாக்கா எஜுகேஷன் மெத்தடாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. காந்திஜி கேம் டு இந்தியா இன் 1914. அவர் வந்து பண்ணாக்கா சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எப்போ வந்து பண்ணால் ரிட்டர்ன் வராரு அப்படின்னாக்கா 1914. தேர் ஆஃப்டர் தாட் ஹி வாஸ் டீப்லி இன்வால்வ் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அப்போ 1914 அப்புறமா வந்து பண்ணாக்கா கண்டினியூஸாக என்ன பண்ணுறாரு டீப்பாக வந்து பண்ணாக்கா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இன்வால்வ் ஆகிறார். ஹி கண்டினியூட் இஸ் எஜுகேஷனல் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஏ ஷார்ட் டைம் அட் சாந்தினிகேதன், தென் அட் சபர்மதி ஆசிரமம் அண்ட் ஃபைனலி சேவாகிராம் ஆசிரம் எஸ்டாப்ளிஷ்ட் பை இம். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா அவர் என்ன பண்ணுறாருன்னா 1914 அங்கே சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இங்கே ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து பண்ணாக்கா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு வந்து பண்ணாக்கா ஃபுல் டைம் வந்து பண்ணாக்கா இன்வால்வ் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து பண்ணாக்கா சாந்தினிகேதனில் எஜுகேஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா சபர்மதி ஆசிரமத்துலேயும் ஆசிரமத்துக்கு அப்புறம் வந்து பண்ணாக்கா சேவாகிராம் ஆசிரமத்துலேயும் வந்து பண்ணாக்கா அது ரெண்டுமே அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆசிரம். அங்கே தான் வந்து பண்ணாக்கா எஜுகேஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. சேவாகிராம் ஆசிரம் இஸ் லொக்கேட்டட் 16 கிலோமீட்டர் ஃப்ரம் வார்தா. சேவாகிராம் ஆசிரமம் எங்கே இருக்குனாக்கா வார்தாலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திஸ் பிளேஸ் ஹஸ் அ கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் அஸ் காந்திஜி நாட் ஓன்லி ஃபார்முலேட்டட் இஸ் ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் பட் ஆல்சோ ஃபோர்ட் த பேட்டில் ஃபார் ஃப்ரீடம் ஃப்ரம் இயர். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த வார்தா அப்படின்னு சொல்கிறோம்ல வார்தான்ற இடத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த சேவாகிரா ஆசிரமம் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. எதுக்காக அப்படின்னாக்கா அவருடைய அந்த பேசிக் எஜுகேஷன் அது வந்து பண்ணாக்கா ஒரு ஷேப் வரத்துக்கு ரீசனாக இருந்தது அந்த சேவாகிரா ஆசிரமம் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா அவர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு வந்து பண்ணாக்கா அதிகமாக ஃபைட் பண்ணதும் அந்த இடத்துல இருந்து தான். காந்திஜி ரைட்டிங்ஸ் ஆன் எஜுகேஷன். காந்திஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவர் எஜுகேஷனை பற்றி புக்ஸ் வந்து பண்ணாக்கா எழுதுறாரு. இம்பார்ட்டன்ட் பப்ளிகேஷன்ஸ் ஆன் எஜுகேஷன் அண்ட் ஹேவிங் இயரிங் ஆன் எஜுகேஷன் சார். என்னென்ன புக்கெல்லாம் அவருடைய ஃபேமஸான புக்ஸ் அப்படின்னாக்கா இம்பார்ட்டன்ட் பப்ளிகேஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். ஸோ அவருடைய சுயசரிதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து பண்ணாக்கா பேசிக் எஜுகேஷன். தேர்ட் டுவர்ட்ஸ் நீட் எஜுகேஷன். ஃபோர்த்து ட்ரூ எஜுகேஷன். ஃபிஃப்த்து டு த ஸ்டூடெண்ட்ஸ். சிக்ஸ்த்து டாக்ஸ் பிஃபோர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். செவன்த்து இந்தியா ஆஃப் மை ட்ரீம். எயித்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நைன்த்து டாஸ்க் ஃபோர்ஸ் இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா அவருடைய இன்வால்மெண்ட் அவர் எழுதி பப்ளிஷ் பண்ண புக்ஸ். இதில் இருந்து நமக்கு கொஷின் வரலாம். காந்திஜி ஆல்சோ ரோட் எக்ஸ்டென்சிவ்லி ஆன் எஜுகேஷன் இஸ் ஹரிஜன் ஏ பேப்பர் ஃபவுண்டட் பை ஹிம். ஸோ பிரின்சிபல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காந்திஜி பிலாசபி ஆஃப் லைஃப். ஸோ வந்து பண்ணாக்கா காந்திஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்சோ ரோட் எக்ஸ்டென்சிவ்லி ஆன் எஜுகேஷனை பற்றி அவர் இன்னும் எழுதுறாரு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹரிஜன் அப்படின்ற ஒரு பேப்பர். ஸோ இந்த பேப்பர் வந்து பண்ணாக்கா அவர் தான் வந்து பண்ணாக்கா அந்த பேப்பருடைய ஃபவுண்டர். பிரின்சிபல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காந்திஜி பிலாசபி ஆஃப் லைஃப் அந்த பேரில் அவர் எழுதுறாரு. இதில் ஹரிஜனில். ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. காந்திஜிஸ் பிலாசபி ஆஃப் லைஃப் ஆஸ் டீப் ஸ்பிரிச்சுவல் பேசிஸ் அண்ட் த டூ pillars of his thoughts were obviously Satya and Ahimsa, which is truth and non-violence, which is happy combination of Karam Yoga and
கன் யோகா. ஸோ இது ரெண்டுமே அதாவது பண்ணாக்கா சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இல்லாமல் அகிம்சா, அவர் ரெண்டு தான் வந்து பண்ணாக்கா அதிகமாக இது பண்ணார். அதுதான் வந்து பண்ணாக்கா ட்ரூத், உண்மையையும் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா நான் வைலன்ஸ் அகிம்சை முறையிலையும், அதுதான் வந்து பண்ணாக்கா இது ரெண்டும் வந்து பண்ணாக்கா காம்பினேஷன் விச் இஸ் ஏ ஹாப்பி காம்பினேஷன் ஆஃப் கரம் யோகா அண்டு கன் யோகா. அதனுடைய காம்பினேஷன் தான் வந்து பண்ணாக்கா இந்த நான் வைலன்ஸ் அண்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரியலைசேஷன் ஆஃப் காட். Mahatma Gandhi believed in Ekas Varabat and they thought that only through the medium of God the manifestation of truth, love, life and knowledge is possible. He said, God pervades everything. God is life, truth and light. அப்போ வந்து பண்ணாக்கா கடவுளை உணரணும், அதுதான் வந்து பண்ணாக்கா உண்மையானது அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாத்மா காந்தி சொல்கிறார். ரியலைசேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ட்ரூத் அண்டு அகிம்சா, நான் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகிம்சா இஸ் த ஒன்லி வே. காந்திஜி சஜெக்டட் தட் ஒன் கேன் லீட் த அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஆஃப் லைஃப். அகிம்சா தான் வந்து பண்ணாக்கா ஒருத்தர் வாழ்க்கையோடைய அந்த முக்கியமான டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னாக்கா அந்த காந்திஜி தான். சத்யா அண்ட் அகிம்சா ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். ஸோ காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா சத்யா அண்ட் அகிம்சா இது ரெண்டுமே வந்து பண்ணாக்கா ஒரு காயினுடைய இரண்டு பக்கங்கள் அப்படின்னு சொல்கிறார். தே ஆர் இன்டர்ட்வீன்டு அண்ட் இட் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் டு செப்பரேட் தெம். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்கா தனித்தனியாக பிரிக்க முடியாது. சத்யாகிராஃபா இம்ப்ளைஸ் ஹோல்டிங் ஆஃப் ட்ரூத், லவ் அண்டு பியூரிட்டி. நெக்ஸ்ட்டு காந்திஜிஸ் வியூ எஜுகேஷன். காந்திஜியுடைய பார்வையில் எஜுகேஷன். காந்திஜி summed up his ideas on education in these words: by education I mean an all around drawing out of the best in child and man's body, mind and spirit. அப்போ வந்து பண்ணாக்கா கல்வி அப்படின்றது வந்து பண்ணாக்கா எல்லா வகையிலையும் வந்து பண்ணாக்கா ஒருத்தரை முழுமை பெற வைக்கணும் அப்படின்றத வந்து பண்ணாக்கா காந்திஜியோடைய எஜுகேஷன் அவருடைய வியூவாக இருக்குது. ஆல் அரௌண்ட் இம்ப்ளைஸ் த ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ அப்போ அந்த வந்து பண்ணாக்கா ஒரு இண்டிவிஜுவலுடைய ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் எல்லா வகையிலையும் வந்து பண்ணாக்கா அவர் வந்து பண்ணாக்கா சிறந்த அளவில் வளரணும். மேன் இஸ் நெய்தர் மியர் கிராஸ் அனிமல் பாடி, நாட் இன்டலெக்சுவல் அண்ட் நாட் த ஆர்ட் அண்ட் சோல் அலோன். A proper and harmonious combination of all these threes is required for making a whole man. So a proper and harmonious combination of all these three is required for the making the whole man. அப்போ வந்து பண்ணால் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும், ஒரு மனிதனை முழுமையாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. Any program on education which puts exclusive emphasis on one of these aspects of the human personality is against the principle of education. Next, objectives of education. The ultimate objective of education is not only a balanced and harmonious individual but also balanced and harmonious society. ஸோ ஒரு தனி மனிதன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ்டாகவும் ஹார்மோனியஸாகவும் இருக்கணும்னு அவசியம் இருக்கிறது மட்டும் கல்வி கிடையாது. ஸோ அந்த சொசைட்டியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ்டாக இருக்கணும். எ ஜஸ்ட் சோசியல் ஆர்டர் இன் விச் தேர் இஸ் நோ unnatural dividing line between the haves and have not, and everybody is assured of the living wage and right to freedom. Next, education and character. Gandhiji said, what education without character is and what character without elementary purity. காந்திஜி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட் எஜுகேஷன் வித்தவுட் கேரக்டர் இஸ் அண்ட் வாட் கேரக்டர் வித்தவுட் எலிமெண்ட்ரி பியூரிட்டி அப்படின்னு யார் சொல்கிறது, காந்திஜி சொல்கிறாரு. லேர்னிங் பை இயர்னிங், அதே தான் வந்து பண்ண இவர் என்ன சொல்கிறாருன்னா லேர்னிங் பை இயர்னிங். ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கா ஒரு 2 மெத்தோடு ஒன்று சொன்னோம் சரிங்களா. ஸோ என்னென்ன அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல லேர்னிங் பை டூயிங், லேர்னிங் பை கோஆப்ரேஷன், சீப் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இன்னொன்று இருக்குது, லேர்னிங் பை இயர்னிங்.
சரிங்களா? அக்கார்டிங் டு காந்திஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் லேர்ன் அண்ட் சைட் பை சைட் earn பை டூயிங் சம் ஒர்க் இன் த ஸ்கூல். அப்போ வந்து பண்ணாக்கா காந்திஜி வந்து பண்ணாக்கா ஒரு பக்கம் வந்து பண்ணாக்கா அவன் படிக்கணும், படிக்க இன்னொரு பக்கம் வந்து பண்ணாக்கா அதனால் அவனுக்கு வந்து பண்ணாக்கா இன்கம்மும் வரணும். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா கிராஃப்ட் சென்டர்ட் எஜுகேஷன், அதாவது பண்ணாக்கா கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராஃப்ட் சென்டர்ட் எஜுகேஷன். கிராஃப்ட் ஷுட் பிகம் த சோர்ஸ் அண்ட் சென்டர்ட் ஆஃப் லேர்னிங். அந்த வந்து பண்ணாக்கா கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னாக்கா பிகம் சோர்ஸ், அது வந்து ஒரு சோர்ஸ் அண்ட் சென்டர் ஆஃப் லேர்னிங்காக இருக்கணும். காந்திஜி சஜெக்டட் கிராஃப்ட் லைக் வேவிங் அண்ட் ஸ்பின்னிங் எக்ஸெட்ரா. அபவுட் ஸ்பின்னிங் காந்திஜி said, just as we cannot live without eating, so it implies for us to attain economic independence and banish pauperism. ஸோ வந்து பண்ணாக்கா ஸ்பின்னிங், அதாவது பண்ணால் நூல் நூற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவர் வந்து பண்ணால் ஒரு ராட்டினம் ஒன்று சுற்றிட்டு இருப்பார் இல்லையா, ஸோ அந்த இமேஜில் எப்பயாச்சும் காட்டுவாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்பின்னிங் அப்படின்றது நூல் நூற்றல். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா ஜஸ்ட் as we cannot live without eating, நம்மளால் என்ன பண்ண முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ இட் இம்ப்ளைஸ் ஃபார் அஸ் டு அட்டைன் எக்கனாமிக். அப்போ வந்து பண்ணாக்கா அவர் வந்து பண்ணாக்கா சைட் பை சைடில் ஏதாவது ஒரு வேலையை கற்றுக்கிறது மூலயமா அப்போது என்ன பண்ணலாம், சாப்பாட்டுக்கும் வழி தேடிக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய எஜுகேஷன். Self-sufficient education should be imparted in such a way through craft that their product manufacture articles by the student should meet some expenditure in running the school. அப்போ வந்து பண்ணாக்கா எஜுகேஷன் வந்து பண்ண எப்படி இருக்குன்னா செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், தன்னைத்தானே பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும், தன்னைத்தானே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு பண்ணாக்கா காந்திஜி சொல்கிறாரு. Dignity of labor. Next, love for work with hands should be developed in the students. Love for work, அதாவது பண்ணாக்கா வேலையை விரும்பி செய்யணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா காந்திஜி தான் சொல்கிறாரு. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், மதர் டங் ஷுட் பி த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இவர் வந்து பண்ணாக்கா தாய்மொழி வழியில் தான் வந்து பண்ணாக்கா கல்வி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா காந்திஜி சொல்கிறாரு. த ஃபாரின் மீடியம் ஹாஸ் மேட் our children practically foreigners in our own land. The foreign mediums has made our children practically foreigners in our own land. அப்போ வந்து பண்ணாக்கா ஃபாரின் லாங்குவேஜில் நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம நாட்டிலே இருந்தாலே அந்த குழந்தை எப்படி இருக்கும், ஃபாரினர் மாதிரியே இருக்கும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா டிசிப்ளின். The highest form of freedom comes through humility and self-control. ஸோ ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமினிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா செல்ஃப் கண்ட்ரோல். இது ரெண்டு தான் வந்து பண்ணாக்கா ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம். கொஷின் கேட்கலாம். அக்கார்டிங் டு காந்திஜி டிசிப்ளின் ஷுட் நாட் பி இம்போஸ்டு ஃப்ரம் அவுட் சைடு. அப்போ வந்து பண்ணாக்கா காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, அக்கார்டிங் டு காந்திஜி டிசிப்ளின் ஷுட் நாட் பி இம்போஸ்டு ஃப்ரம் அவுட் சைட். வெளியிலிருந்து டிசிப்ளினை வந்து பண்ணாக்கா புகுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறார். இன் திஸ் வியூ டிசிப்ளின் க்ரோஸ் இன் ஹியூமன் மைண்ட் அவுட் ஆஃப் த செல்ஃப் கண்ட்ரோல். அப்போ டிசிப்ளின் எப்படி வளரும் அப்படின்னா அவனுடைய செல்ஃப் கண்ட்ரோல் மூலிமா தான் வளரும். ஸோ இஸ் அவுட் ஃபார் த ஃபேவரபிள் கிளாஸ் ரூம் condition for the development of such discipline from within. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த கிளாஸ் ரூம் வந்து பண்ணாக்கா சரியான வகையில் இருந்தால் அவனுக்கு வந்து பண்ணால் அந்த டிசிப்ளின் வளரும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா உமன் எஜுகேஷன். ஃபார் த ப்ராக்ரஸ் ஆஃப் த நேஷன் உமன் எஜுகேஷன் இஸ் எசென்ஷியல். நம்முடைய நேஷன் வளரணும் அப்படின்னா உமன் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த கேர்ள்ஸ் ஷுட் பி given enough educational scope. அப்போ கேர்ள்ஸுக்கு வந்து பண்ணாக்கா தேவையான அளவுக்கு எஜுகேஷனல் ஸ்கோப் கொடுக்கணும். He advocated an experimental co-education system. Side by side home science will be introduced. ஸோ வந்து பண்ண இவர் என்ன சொல்கிறாரு, கோ எஜுகேஷன் சிஸ்டம், எக்ஸ்பெரிமெண்டல் கோ எஜுகேஷன் சிஸ்டம், சைட் பை சைடு ஹோம் சயின்ஸும் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ஐடியல் டீச்சர். A teacher has an immense influence of his learner. A teacher has an immense influence of his learner. In education, the learner's success depends on his teacher. அப்போ எஜுகேஷனில் வந்து பண்ணாக்கா ஒரு லேர்னர், அதை கற்றுக்கிறவங்க வந்து பண்ணாக்கா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அது யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா டீச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ த டீச்சர் ஷுட் ப்ரெசன்ட் ஹிம்செல்ஃப் பிஃபோர் இஸ் லேர்னர் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். அப்போ வந்து பண்ணாக்கா லேர்னருக்கு அந்த டீச்சர் எப்படி இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். He said we must procure the best teacher for our children, whatever it may be cost parent, so that they can undertake adequate the molding of their children. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சில்ட்ரனை வந்து பண்ணாக்கா சரியான அளவில்
சரியா? ஒரு நல்ல வந்து பண்ணாக்கா ஒரு ஆளுமை மிக்க மனிதனாக உருவாக்குறது யார் கையில் இருக்குன்னா அந்த டீச்சர் கையில் இருக்குது. த கரிக்குலம் ப்ரிஸ்கிரைப்டு பை காந்திஜி. ஸோ வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா அந்த எஜுகேஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்றத வந்து பண்ணாக்கா கரிக்குலம் அப்படின்னு சொல்லுவோம். காந்திஜி ரெக்கார்டட் எஜுகேஷன் ஆஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபியூச்சர் லைஃப். அப்போ காந்திஜி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தாக்கா எஜுகேஷன் அப்படின்றது அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃபுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். ஈ வாண்டட் எஜுகேஷன் ஃபார் ஆல், ஃபார் எவ்ரி இண்டியன் அரவுண்ட் த கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ வந்து பார்த்தாக்கா அந்த எஜுகேஷன் அப்படின்றது இந்தியாவில் கூடிய எல்லா கார்னரில் இருக்கிறவங்களுக்கும் அந்த எஜுகேஷன் கிடைக்கணும். இஸ் அவுட் தட் எஜுகேஷன் would enable them to attain financial self-reliance. He wanted to apply his basic education following these steps. அவருடைய பேசிக் எஜுகேஷன் வந்து பண்ணாக்கா இந்த ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து பண்ணாக்கா ஃபாலோ பண்ணணும். He propounded activity oriented learning. அவர் வந்து பண்ண என்ன சொல்கிறாருன்னா ஆக்டிவிட்டி ஓரியன்ட் லேர்னிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வேவிங், அதாவது துணி தைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு, பேப்பர் டிசைனிங், மெட்டல் ஒர்க்ஸ் எக்ஸட்ரா ஷுட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த சிலபஸ். அப்போ வந்து பண்ணாக்கா இதெல்லாம் பாருங்கள், வேவிங், அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு, பேப்பர் டிசைனிங், மெட்டல் ஒர்க்ஸு, இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா சிலபஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஹேண்டிகிராஃப்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் எஜுகேஷனல் சிஸ்டம். அவர் வந்து பண்ணாக்கா அந்த கைவினைப்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்குறாரு. Next, handicraft is an important part of his educational system. It will serve as the bridge between rural and urban life, and interest will grow in the learners. ஸோ வந்து பண்ண எது வந்து பண்ணாக்கா ரூரல் அண்ட் அர்பன் லைஃபுக்கு வந்து பண்ணாக்கா பிரிட்ஜாக இருக்கும் அப்படின்னா ஹேண்டிகிராஃப்ட் வந்து பண்ணாக்கா பிரிட்ஜாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேர்னர்ஸ்க்கு வந்து பண்ணாக்கா இன்ட்ரெஸ்ட்டை க்ரோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. Around these activities, other subject will be taught in the simple way like another language, history, geography, mathematics, physical education, social science and civics. இதெல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா டீச் பண்ணணும். All these subjects should be introduced in the light of the social situation of the learner, and he will be imparted education in the connection with his life. அது எல்லாமே எப்படி இருக்கணும், அந்த எல்லாம் டீச் பண்ணணும். அட் த சேம் டைம் அது எல்லாமே அவருடைய லைஃப் ஓரியன்டாக லைஃப்பை கனெக்ட் பண்ணக்கூடிய மெத்தடில் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். For the spiritual development of the learner, Gandhiji puts stress on practice of music, dance, art and culture and many other co-curricular activities. அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் த லேர்னர். ஸோ காந்திஜி என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ரெஸ் ஆன் த ப்ராக்டிஸ் ஆஃப் மியூசிக். சரியா, அவர் என்ன பண்ணுறாரு, மியூசிக்கு, டான்ஸு, ஆர்ட்டு, கல்ச்சர், இது எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்கா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றார். For the moral development of a child, he should be inspired to respect his elders. He will learn the lesson of honesty, simplicity, prayer and meditation. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, எல்டர்ஸை வந்து பண்ணாக்கா மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. There will be enough scope for the physical health development of the child. ஸோ வந்து பண்ணாக்கா தேவையான அளவுக்கு வந்து பண்ணாக்கா ஃபிசிக்கல் ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டுக்கு வந்து பண்ணாக்கா அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். த்ரூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஈ வில் லேர்ன் த லெசன் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ். அப்போ வந்து பண்ணாக்கா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கற்றுக்கிறது மூலிமா அவங்க என்ன பண்ண முடியலாம், செல்ஃப் டிஃபென்ஸை வந்து பண்ணாக்கா லேர்ன் பண்ணிக்கலாம். For the girls, Gandhiji planned for the learning of home science. கேர்ள்ஸுக்காக வந்து பண்ணாக்கா என்ன சொல்கிறாருன்னா ஹோம் சயின்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு காந்திஜியோடைய டீச்சிங் சிஸ்டம். Gandhiji teaching system is obviously based on social science, psychology and physiology and the principles of activity. எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சோசியல் சயின்ஸு, சைக்காலஜி, ஃபிசியாலஜி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, இதை பேஸ் பண்ணி தான் காந்திஜியோடைய டீச்சிங் சிஸ்டம் இருக்குது. Principle of the correction is also used well by him in forming his Edu theory. There is an obvious similarity of his ideas of basic education and the thoughts of John Dewey. ஸோ வந்து பண்ணாக்கா there is an obvious similarities of his ideas of basic education and thought of John Dewey. அவருடைய பேசிக் எஜுகேஷன் ஐடியாஸ் எல்லாமே யாரோட ஒத்து போகுது அப்படின்னா ஜான் டூவேவோட ஒத்து போகுது. மேபி இதை கூட கொஷினாக கேட்கலாம். There is an obvious similarity of his ideas of basic education and the thoughts of John Dewey. Gandhiji teaching system is full of the following characteristics. ஸோ காந்திஜியோடைய டீச்சிங் சிஸ்டம் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா கம்பல்சரி
யூனிவர்சல் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபார் 7 to 14 இயர்ஸ் ஏஜ் குரூப். அப்போ 7லேருந்து 14 இயர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் யூனிவர்சல் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். அதுவும் கம்பல்சரி யூனிவர்சல் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மதர் டங் வில் பி த மீடியம் ஆஃப் எஜுகேஷன். அது மீடியம் ஆஃப் எஜுகேஷன் மதர் டங்கில் தான் இருக்கணும். ஆன் திஸ் லெவல் இங்கிலீஷ் லேர்னிங் வில் பி டோட்டலி ரிஜெக்டட் அண்ட் ஹிந்தி ஷுட் பி லேர்ன்ட் ஆஸ் அ நேஷ்னல் லாங்குவேஜ். அப்போ இங்கிலீஷ் லேர்னிங் அப்படின்னு டோட்டலி ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஹிந்தி வந்து பண்ணாக்கா நேஷ்னல் லாங்குவேஜாக லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. லேர்னிங் வில் பி அரேஞ்சு கேட்ரிங் ஆன் ஹேண்டிகிராஃப்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த லேர்னர்ஸ் எபிலிட்டி. அப்போ லேர்னர்ஸ்க்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணலாம், ஒரு கைவினை வேலைப்பாடை கற்றுக்கணும். பேசிக் எஜுகேஷன் இஸ் டோட்டலி ஆக்டிவிட்டி ஓரியன்ட். அப்போ பேசிக் எஜுகேஷன் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஆக்டிவிட்டி ஓரியன்டாக தான் இருக்கணும். செயல்வழி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இம்பார்ட்டன்ட். இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் எஃபர்ட் இஸ் டெவலப்டு த்ரூ திஸ் ப்ராக்டிஸ். அப்போ வந்து என்னக்கா ஆக்டிவிட்டி ஓரியன்ட் மூலிமா இண்டிவிஜுவல் எஃபர்ட், குரூப் எஃபர்ட் இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும். An important feature of basic education is learning with earning. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேசிக் எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னாக்கா லேர்னிங் வித் இயர்னிங். அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் படிக்கும்போதே என்ன பண்ணலாம், சம்பாதிக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சராக இருக்குது. நெக்ஸ்ட்டு philosophy of basic education. According to Gandhiji, true education means an all-around development drawing out of the best in child and man, his body, mind and spirit. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ எஜுகேஷன் அப்படின்றது எல்லா வகையிலையும் ஒரு மனிதனாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாக இருக்கட்டும், அவருடைய பாடி, மைண்டு, ஸ்பிரிட்டு எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகணும். அதுதான் உண்மையான எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. Basic education indicates such education which may help an individual to fulfill his basic need. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் எஜுகேஷன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னாக்கா அவனுக்கு தேவையான அந்த பேசிக் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதா இருக்கணும். த ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த நேஷ்னல் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு மேக் த சைல்டு செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஸோ தன்னை வந்து முழுமைப்படுத்திக்கணும், தன்னை உணரணும், அதை பேஸ் பண்ணி தான் அந்த எஜுகேஷன் இருக்கணும். அக்கார்டிங் டு த innate nature of the child, this education may guide him to choose right profession in the future. அப்போ அந்த எஜுகேஷனை வச்சுக்கிட்டு அவன் சரியான அந்த ஃபியூச்சரை சூஸ் பண்ண முடியும். As an educational philosopher and an experimentalist, Gandhiji wanted to make a new social order based on truth and non-violence. அப்போ வந்து எனக்கு உண்மை அடுத்தது non-violence இதை பேஸ் பண்ணி நியூ சோசியல் ஆர்டரை மேக் பண்ணணும். அக்கார்டிங் டு him, truth and education helps one to reach at the peak of the self-realization. அப்போ வந்து எனக்கு உண்மை அண்டு எஜுகேஷன் இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணலாம், செல்ஃப் ரியலைசேஷனில் பீக்குக்கு போய் ரீச் பண்ண முடியும். He wanted a silent social revolution through basic education which does not stand for mere technique, rather it stands for the a new craft, catered approach full of spirit and self-realization which always seeks truth. Next, proposal of basic education. The scheme of basic education formulate the following proposal. அப்போ பேசிக் எஜுகேஷனை செயல்படுத்துறதுக்கு என்னென்ன ப்ரொபோசல்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா ஃப்ரீ யூனிவர்சல் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் should be provided for all boys and girls between age group 7 to 14 years. இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். மதர் டங் ஆஃப் த சைல்டு ஷுட் பி த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். மதர் டங் தான் வந்து பண்ணாக்கா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். அக்கார்டிங் டு த கெப்பாசிட்டி ஆஃப் சில்ட்ரன் அண்ட் த நீட் ஆஃப் த லொக்காலிட்டி எஜுகேஷன் ஷுட் பி கிராஃப்ட் ஓரியன்டட். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த சில்ட்ரன்ஸோடைய கெப்பாசிட்டி என்ன, அந்த சில்ட்ரனுக்கு என்ன தேவை, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராஃப்ட் ஓரியன்டாக இருக்கணும். ஸ்பின்னிங் அண்ட் வேவிங், cardboard and woodwork, leather work, kitchen with gardening, agriculture and fishery were suggested as suitable craft in basic education. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த பேசிக் எஜுகேஷனில் அது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா சஜெக்ட் பண்ணுறாருன்னா ஸ்பின்னிங் அண்ட் வேவிங், கார்ட்போர்ட் அண்ட் வுட் ஒர்க், லெதர் ஒர்க், கிச்சன் வித் கார்டனிங், அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபிஷரி இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா கிராஃப்ட் ஒர்க்காக வந்து பண்ணாக்கா அவர் வந்து பண்ணாக்கா பேசிக் எஜுகேஷனில் சஜெக்ட் பண்ணுறாரு.
Craft oriented education have an economic view also because the selected craft should be taught and practiced so that children are able to produce article which can be used in the school or may be sold to mitigate the expenditure of the school partly. அப்போ வந்து பண்ணாக்கா அவருக்கு வந்து பண்ணாக்கா ஒரு குழந்தைக்கு அந்த கிராஃப்ட் ஓரியன்ட் ஸோ கிராஃப்ட் ஓரியன்ட் எஜுகேஷனை கொடுக்கறது மூலிமா அது மூலிமா அந்த குழந்தை என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு ஆர்டிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஏதோ வந்து பண்ணாக்கா ஒரு பொம்மை, இதை வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு பொருளை வந்து உருவாக்கலாம். அந்த பொருளை சேல் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்கூலுக்கு தேவையான எக்ஸ்பென்ஷர், அந்த ஸ்கூலுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டை வந்து பண்ணாக்கா அது மூலிமா அதை ஏர்ன் பண்ணிக்கலாம். The social and scientific implications of the selected craft must be taught. Last, all the subject to be taught were to be integrally associated with the selected craft. அப்போ எந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணாலும் சரி எல்லாமே அந்த செலக்டட் கிராஃப்ட் மூலிமா தான் வந்து பண்ணாக்கா டீச் பண்ணணும். நெக்ஸ்ட், கரிக்குலம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன். Varda Education Conference in 1937 suggested the basic education for children between 7 to 14 years of age and curriculum has also been suggested accordingly. Varda Education Conference எப்போ நடக்குதுன்னா 1937 நடக்குது. அதில் வந்து பண்ணாக்கா அந்த ஏஜ் குரூப் 7 to 14 இயர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சில்ட்ரன்ஸுக்கு இந்த பேசிக் எஜுகேஷனை வந்து பண்ணாக்கா சொல்கிறாங்க, சஜெக்ட் பண்ணுறாங்க. A large emphasis was given on general science for boys and home science for girls. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஜென்ரல் சயின்ஸ் வந்து பண்ணாக்கா பாய்ஸுக்கும் ஹோம் சயின்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கும் சொல்கிறாங்க. The following are the major subject suggested in conference. அந்த கான்ஃபரன்ஸில் என்னென்ன மேஜர் சப்ஜெக்ட் எல்லாம் வந்து பண்ணாக்கா சஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, பேசிக் கிராஃப்டில் ஸ்பின்னிங் அண்ட் வேவிங், carpentry, agriculture, fruit and flower cultivation, leather work, fish culture, poultry, handloom, any handcraft according to the local need. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா அவங்க அந்த சப்ஜெக்டாக வந்து பண்ணால் மேஜர் சப்ஜெக்டாக சஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது மதர் டங் இருக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ் டு பி கம்பைன்ட் ஆஸ் சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸில் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ் இது மூணும் கம்பைண்டாக இருக்கணும். பெயிண்டிங் அண்ட் மியூசிக், பிடி ட்ரில் அண்டு ஸ்போர்ட்ஸ், பிடி ட்ரில் ஸ்போர்ட்ஸ் கொடுக்கணும். ஜென்ரல் சயின்ஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹைஜீன் அண்டு நேச்சுரல் ஸ்டடி எக்ஸட்ரா இதெல்லாம் கொடுக்கணும். ஹோம் சயின்ஸ் இருக்கணும். ஹிந்தி ஃபார் தட் ஏரியா இன் விச் இஸ் நாட் த மதர் டங். ஸோ எந்த இடத்துலலாம் வந்து பண்ணாக்கா ஹிந்தி மதர் டங்காக இல்லையோ அந்த இடத்துலலாம் ஹிந்தியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல எப்போனா 1951. அடுத்தது மெரிட்ஸ் ஆஃப் பேசிக் எஜுகேஷன். Next, merits of basic education. Merits of basic education are as follows. The concept of basic education is helpful for rapid expansion of elementary throughout the country with minimum dependence on public fund. So concept of basic education is helpful for rapid expansion of elementary. So by elementary throughout the country with minimum dependence on public fund. Next, the concept of basic education is helpful for rapid expansion of elementary throughout the country with the minimum dependence on a public fund. அப்போ பப்ளிக் ஃபண்டை வந்து பண்ணாக்கா குறைவான அளவில் யூஸ் பண்ணி எஜுகேஷனை வந்து பண்ணாக்கா என்டையர் கண்ட்ரியில் வந்து பண்ணாக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பேசிக் எஜுகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேசிக் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் the developing status of our country because it has the surprising financial aspect. ஸோ வந்து பண்ணாக்கா பேசிக் எஜுகேஷன் வந்து பண்ணாக்கா அது நம்மளுடைய கண்ட்ரியுடைய அந்த ஸ்டேட்டஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Basic education is activity-oriented education based on learning by doing principle with helps an individual to acquire the practical knowledge of livelihood as well as guide him to choose the profession in future according to his interest. அப்போ வந்து பண்ணாக்கா பேசிக் எஜுகேஷன் வந்து பண்ணாக்கா ஆக்டிவிட்டி ஓரியன்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து பண்ணாக்கா லேர்னிங் பை டூயிங் மெத்தடில் வந்து பண்ணாக்கா அவங்க வந்து பண்ணாக்கா கற்றுக்கிறது மூலிமா அவங்க வந்து பண்ணாக்கா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா அவங்ககிட்ட என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சு அவங்க வந்து பண்ணால் ஃப்யூச்சர் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. As the basic education in child-centric, it considered the creative and constructive sense of children as well as a dignity of labor. The educational approach is based on the principle of correlation. It emphasizes on the basic craft chosen by an individual and correlated the entire education with the practical knowledge about the craft.
correlation also takes place between physical environment and social environment and craft work. Next, basic education is based upon the cultural and social heritage of our country. Basic education எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா cultural and social heritage பேஸ் பண்ணியிருக்கு. One of the major objectives of basic education is harmonious development of body, mind and spirit. Last, this educational system inculcates social, moral as well as democratic values like cooperation, responsibility, fellow feeling in the mind of the students. ஸோ யார் சொல்கிறது எதானாக்கா சோனி அப்படின்றவர் 1999 சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த பேசிக் எஜுகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தினாக்கா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா inculcate social, moral as well as democratic values like cooperation, responsibility, fellow feelings in mind of the students இது எல்லாத்தையும் வளர்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு த யூட்டிலிட்டி ஆஃப் பேசிக் எஜுகேஷனல் பிளான். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ரீ கம்பல்சரி யூனிவர்சல் எஜுகேஷன். இந்த பேசிக் எஜுகேஷன்லேருந்து எது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ரீ கம்பல்சரி யூனிவர்சல் எஜுகேஷன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் எஜுகேஷன் பிளான் வில் பி கனெக்ஷன் வித் ரீஃபார்மேஷன் ஆஃப் த எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி. இந்த எஜுகேஷன் பிளான் தான் வந்து பண்ணாக்கா நம்முடைய எக்கானமியை வந்து பண்ணாக்கா ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் எ சொசைட்டி ஃப்ரீ ஃப்ரம் கிளாஸஸ் அண்டு டார்ச்சர். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா இந்த லேர்னிங் பை டூயிங் மூலிமா வந்து பண்ணாக்கா அந்த கிளாஸஸ்லேருந்து டார்ச்சர்லேருந்தும் அவங்க வந்து பண்ணாக்கா ஃப்ரீ ஆகுறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் நேஷ்னல் ஒருங்கிணைப்புக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பில்டிங் ஆஃப் ஐடியல் சிட்டிசன்ஸ் த்ரூ த காம்பினேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்டு சொசைட்டி. ஸோ வந்து பண்ணாக்கா ஒரு ஐடியல் சிட்டிசனை வந்து பண்ணாக்கா உருவாக்குறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு causes of the failure of basic education plan. ஸோ எதனால் வந்து பண்ணாக்கா இந்த பேசிக் எஜுகேஷன் பிளான் வந்து பண்ணாக்கா ஃபெயிலியர் ஆகுது. பேசிக் எஜுகேஷன் ஃபெயில்டு டியூ டு த லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த லீடர்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் அண்ட் தேர் அன்சேஞ்சு ஆட்டிடியூட். ஸோ வந்து பண்ணால் எதனால் ஃபெயில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லீடர் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் தேர் அன்சேஞ்சு ஆட்டிடியூட், அவங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கிறதுனால இது ஃபெயிலியர் ஆகுது. ஹேண்டிகிராஃப்ட் வாஸ் நாட் செலக்டட் வெல் இன் கனெக்ஷன் வித் த லேர்னர் டிமாண்ட் அண்ட் த சோசியல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் லேர்னர் அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி லேர்னர் வந்து பண்ணாக்கா செலக்ட் பண்ணல, அதனால் இது ஃபெயில் ஆகுது. லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் மணி ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிளான். ஸோ இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு அந்த மணி வந்து பண்ணாக்கா இல்லை, அதனால் இது ஃபெயிலியர் ஆகுது. லேக் ஆஃப் எனஃப் ட்ரெயின்டு டீச்சர்ஸ், ட்ரெயினான டீச்சர்ஸ் தேவையான அளவுக்கு இல்லை, அதனால இது வந்து பண்ணாக்கா ஃபெயில் ஆகுது. Relevance of Gandhiji view on education in modern times. The most important point in Gandhi's scheme of education is it emphasizes on relating school education to the need of the society. He wanted to achieve this objective through the system of learning while learning. He gave an important place to the learning of craft. ஸோ இவர் வந்து பண்ணாக்கா எதுக்கு இம்பார்ட்டன்ட் ரோலை கொடுக்குறாருன்னா லேர்னிங் ஆஃப் கிராஃப்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் ரோலை கொடுக்குறாரு. இட் வில் பி சீன் ஃப்ரம் த கரிக்குலம் ஆஃப் த ப்ரெசன்ட் டே ஸ்கூல்ஸ் தட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் ஃபைண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இது வந்து பண்ணாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸை கொடுக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெசன்ட் டே ஸ்கூல், அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க்குக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸை கொடுக்குது. Is emphasis on education through the mother tongue is accepted as the principle by all thinkers. மதர் டங் மூலிமா தான் வந்து பண்ணாக்கா டீச் பண்ணணும் அப்படின்றத எல்லாருமே வந்து பண்ணாக்கா வைடாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. காந்திஜி ஸ்ட்ரெஸ்ட் ஆன் த ஃபேக்ட் தட் இன்கல்கேட்டிங் dignity of labor is needed for the aware. There is the dire need to develop element of spirituality in our life which is dominated by the மேட்ரலிசம். ஸோ இது வரைக்கும் நம்ம எதை பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காந்திஜியுடைய பேசிக் எஜுகேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா இங்கெல்லாம் வந்து பண்ணாக்கா கொஷின்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாம் தரோவாக படிங்க, லைன் பை லைன் படிங்க. தரோவாக எந்த இடத்துல கொஷின் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை விட லைன் பை லைன் படிங்க. அப்போ தான் வந்து பண்ணாக்கா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதில் பர்டிகுலராக இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.